ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயக்ஷூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிறிஸ்பி பேபிகார்ன் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்க்ரீடியன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். நான் பேபிகார்னை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேபிகார்னை மேல் சைடும் கீழ் சைடும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதை 2 நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேபிகார்னை உப்பு சேர்த்து 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பவுலில் எண்ணெய் சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேபிகார்ன் வெந்துருச்சு. இப்போ இதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வடித்து வச்சிருந்த பேபிகார்னை சேர்த்திக்கலாம். அடுத்து கொஞ்சோண்டு கசூரி மேத்தி சேர்த்திக்கலாம். க்ரஷ் பண்ணி சேர்த்திக்கோங்க. பேபிகார்னை மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பேபிகார்ன் மசாலா நல்லா கோட்டாயிடுச்சு. கடைசியாக மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையில் செய்ய போகிறேன். இல்லைன்னா நீங்கள் ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஆயில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு பேபிகார்னை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரீஹீட்டான ஏர் ஃப்ரையில் 200 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். சென்டரில் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு திருப்பி போட்டு ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட கிறிஸ்பியான பேபிகார்ன் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.